ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அந்த லெசனில் பார்ட் 3 வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா பார்ட் 4 பார்க்க போகிறோம். இதோட இந்த லெசன் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஸோ அரசாங்கத்துடைய பங்குகளை பெரும்பான்மையாக கொண்ட வங்கிகள் அப்படின்றது பொதுத்துறை வங்கிகள் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட்டோடைய பங்குகள் தான் என்ன சொல்லுவாங்க, அதாவது அரசாங்கத்தின் பங்குகளை பெரும்பான்மையான கொண்ட வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள் சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா பாரத ஸ்டேட் வங்கி, இது ஒரு பொதுத்துறை வங்கியாகும். இந்த வங்கியில் அரசு 58.60% பங்குகளை கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. 58.87% அரசாங்க பங்குகளுடன் கூடிய பஞ்சாப் நேஷனல் வங்கி ஒரு பொதுத்துறை வங்கி ஆகும். ஓகேங்களா? அப்போ ஸ்டேட் பேங்க்ல கவர்மெண்டோடைய பங்கு எவ்வளோ அப்படின்னாக்கா 58.60%. அடுத்தது பஞ்சாப் நேஷனல் வங்கி, அதுவுமே ஒரு பொதுத்துறை வங்கி தான். அதுல கவர்மெண்டோடைய பங்கு என்ன அப்படின்னாக்கா 58.87% அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வழக்கமாக பொதுத்துறை வங்கிகளில் அரசின் பங்கு 50%க்கும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? பொதுவாகவே பொதுத்துறை வங்கிகள், ஓகேங்களா, ஸோ கவர்மெண்ட் பேங்க்ல எவ்வளோ கவர்மெண்ட்டுடைய பங்கு இருக்குனாக்கா 50%க்கும் அதிகமாகவே இருக்கும் சொல்றாங்க. இதில் மாற்றங்களும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொதுத்துறை வங்கிகள் 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. பொதுத்துறை வங்கிகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகின்றன? 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அவை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், மாநில வங்கிகள் மற்றும் அவற்றின் கூட்டு நிறுவனங்கள் அப்படின்ற மாதிரி 2 வகை பிரிக்கிறாங்க. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடைய நிறுவன செயல்பாடுகளை அரசாங்கமானது கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துகின்றது. ஓகேங்களா? ஸோ தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய நிறுவன செயல்பாடுகளை கவர்மெண்ட் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துகின்றன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் பேங்க்கு, அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, அடுத்து பேங்க் ஆஃப் பரோடா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் அதாவது ஓரியண்டல் வணிக வங்கி, அலகாபாத் பேங்க் மற்றும் பல இந்த மாதிரி இருந்த போதிலும் பொதுத்துறை வங்கிகள் பங்குகளை விற்கும் பொழுது தனது பங்குகளின் எண்ணிக்கையை அரசு தொடர்ந்து குறைத்து வருகின்றதுன்னே சொல்றாங்க. ஸோ இதன் காரணமாக இந்த வங்கிகளில் அரசாங்கம் சிறுபான்மை பங்குதாரராக மாறும் வாய்ப்புள்ளது. இதற்கான காரணம் தனியார் மயமாக்கல் கொள்கையாகும். ஓகேங்களா? அடுத்து தனியார் துறை வங்கிகள். ஸோ தனியார் துறை வங்கிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வங்கிகளில் பெரும்பான்மையான பங்குகள் பொறுத்த வரைக்கும் அரசு சாராத தனியார் நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள், கார்பரேஷன், அடுத்து தனிநபர் வசம் தான் இருக்கும். இந்த வங்கிகள் பொறுத்த வரைக்கும் தனியார் நிர்வாகிகளால் நிர்வகிக்கப்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ பொதுத்துறை வங்கிகள்னாலே கவர்மெண்ட்டுடைய பங்கு அப்படின்றது 50% அப்படின்றது கண்டிப்பாக மேலே இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தனியார் வங்கிகள் பொறுத்த வரைக்கும் அது ஒரு அரசு சாராத தனியார் நிறுவனமா இருக்கும். ஒரு பெருநிறுவனம், கார்பரேஷன், தனியார் வசம் இருக்கும். மேபி இது தனியார் நிர்வாகிகளால் நிர்வகிக்கப்படுகின்றன. இந்தியாவில் உள்ள மொத்த வங்கிகளில் 72.9% வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாகும். மீத உள்ளவை தனியாரால் நிர்வகிக்கப்படும் வங்கிகளாகவும் உள்ளன சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ கவர்மெண்ட், அதாவது மொத்த வங்கிகளிலேயே பொதுத்துறை வங்கிகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 72.9% அளவு இருக்கு. மீதம் உள்ளதான் தனியாரால் நிர்வகிக்கப்படுகின்ற வங்கிகளாக உள்ளதுன்னு சொல்றாங்க. ஸோ எண்ணிக்கை அடிப்படையில் 27 பொதுத்துறை வங்கிகளும் 22 தனியார் வங்கிகளும் உள்ளன சொல்றாங்க. ஸோ தலைமை வங்கியான இந்திய ரிசர்வ் வங்கி, RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இது தன்னுடைய வெவ்வேறு வங்கி ஆட்சியின் மூலமாக வங்கிகளுக்கு பணம் வழங்குதல் மற்றும் சிறிய அளவிலான நிதி வங்கிகளுக்கு உரிமம் வழங்குதல் ஆகிய பணிகளை செய்வதற்கு அனுமதி அளித்துள்ளதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா வெவ்வேறு வங்கி ஆட்சியின் மூலமாக வங்கிகளுக்கு பணம் வழங்குது, அதே மாதிரி உரிமம் வழங்குதல், இது எல்லாமே அனுமதின்றது நமக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கொடுக்குமே. இது அரசாங்கத்தின் நிதி ஆதாரத்தை பெருக்கும் முயற்சிக்கான ஒரு ஊக்கியாகும். இதன் விளைவாக ஏர்டெல் பணம் செலுத்தும் வங்கி, பேடிஎம் பணம் செலுத்தும் வங்கி போன்றவை உருவாகியுள்ளன சொல்றேன். இந்த போக்கு எந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கு நல்லவை பயக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் அப்படியே ரீட் அவுட் பண்ணிட்டே வர வேண்டியது. ஓகேங்களா? அடுத்தது வங்கிகள் தேசியமயமாக்கப்படல். ஸோ சுதந்திரத்திற்கு பின்னர் இந்தியா ஒரு திட்டமிட்ட பொருளாதார மேம்பாட்டு கொள்கையை கையாண்டதுன்னே சொல்றாங்க. இதற்காக 1951 ஆண்டிலிருந்து 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்றது உருவாயின. பொருளாதார திட்டமிடலின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னாக்கா சமூக நலம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதோட முக்கிய நோக்கமே என்ன, முதன்மை நோக்கமே என்ன அப்படின்னாக்கா சமூக நலம். சுதந்திரத்திற்கு முன்னர் வணிக வங்கிகள் தனியார் வசம் இருந்தன. ஓகேங்களா? ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ட் அப்படின்றது பேங்க்லாம் வணிக வங்கிகள் பொறுத்த வரைக்கும் தனியார் வசம் தான் இருந்துச்சு. இந்த வங்கிகள் அரசாங்கம் திட்டமிடலுக்கான சமூக இலக்குகளை அடைவதற்கு உதவி செய்ய தவறின்னு சொல்றாங்க. ஆகையால அரசு என்ன பண்ணாங்க, 14 பெரிய வணிக வங்கிகளை ஜூலை 19, 1969 அன்று தேசியமயமாக்க முடிவு செய்தது. மேலும் 1980ஆம் ஆண்டில் 6 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கியது. ஓகேங்களா? இது கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுலே இதான் நமக்கு கொஸ்டின். மற்ற எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிகிட்டே வரும். ஓகேங்களா?
இதில் பாருங்க, நமக்கு தேசியமயமாக்கப்பட, அதாவது 14 பெரிய வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னாக்கா ஜூலை 19, 1969. 6 வணிக வங்கிகள் எப்போது தேசியமயமாக்கப்பட்டது? 1980. ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. 14 பெரிய வணிக வங்கிகள் ஜூலை 19, 1969 தேசியமயமாக்கப்பட்டது. 6 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது 1980. ஓகேங்களா? ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, தேசியமயமாக்கலின் முதன்மையான நோக்கமே சமூக நலத்தை அடைவது தான். வேளாண்மை, சிறு தொழில், குடிசை தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பை விரிவுபடுத்துவதற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நிதி தேவைப்பட்டது. ஸோ தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தனியார் முற்றுரிமையை கட்டுப்படுத்துவதற்காகவும் சமூகத்தில் தேவையான பகுதிகளுக்கு இலகுவாக கடன் அளிப்பதற்கும் பேருதவியாக இருந்தன. அப்படியே இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிட்டே வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இதில் பாருங்க, இதில் அந்த 14 வணிக வங்கிகள், அதாவது 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. அடுத்தது 1980 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. பார்த்தீங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 14 வங்கிகள் என்னென்னு பாருங்க. அலகாபாத் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க்கு, சென்ட்ரல் பேங்க்கு, அடுத்து தேனா பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, சிண்டிகேட் பேங்க்கு, யூனியன் பேங்க், யுனைடெட் பேங்க்கு, யூகோ பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி இந்த 14 வங்கிகள் 1969 ஜூலை 19 தேசியமயமாக்கப்பட்டன. 6 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது எப்போது அப்படின்னாக்கா 1980 ஏப்ரல் 15. என்னென்ன வங்கிகள்? ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி, நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் சிந்து வங்கி, விஜயா வங்கி அப்படின்ற மாதிரி இந்த 6 வங்கிகள் அப்படின்றது தேசியமயமாக்கப்பட்டது. இந்த டேட்டாவை நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா கீழ்கண்டவற்றில் பொருந்தாத தேர்வு செய்ய அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதாவது என்னென்னா, இந்த 3 வங்கிகள் இங்கேருந்து எடுத்துகிட்டு ஒரு வங்கி இங்கேருந்து நமக்கு ஆப்ஷனில் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜூலை 19, 1969 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. ஏப்ரல் 15, 1980 6 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. அது என்னென்ன வங்கிகள் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 5ஆண்டு திட்டம். ஸோ 5ஆண்டு திட்டம் அப்படின்றது நம்ம வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, மனித மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். 1990 முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பானது ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கையை பிரசுரம் செய்கின்றது. எந்த ஆண்டு முதல்? 1990 முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு UNDP அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கையை பிரசுரம் செய்கின்றது. இந்த குறியீடானது கீழ்கண்ட 3 குறியீடுகளை அடிப்படையாக கொண்டது. அவை நாடு, மாநிலம், மாவட்ட அளவில். ஓகேங்களா? ஸோ நாடு, நிலம், அதாவது நாடு, மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் தயாரிக்கப்படுகின்றது. அரசாங்கத்திற்கு மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிவதற்கு இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது மனித வள மேம்பாட்டு குறியீடு என்பது பயன்படுகின்றது. இது கொஸ்டின். அரசாங்கத்திற்கு மக்களுடைய உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிவதற்கு பயன்படுது அப்படின்னாக்கா இந்த மனித மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் நம்ம கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த HDI என்பதை பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பொருளியல் அறிஞரான மஹபூல் உல் ஹக் என்பவரும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா குமார் சென் என்பவரும் 1990 மேம்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றத பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மஹபூல் உல் ஹக் அப்படின்றவரும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா குமார் சென், இவங்க 2 பேரும் எப்போ மேம்படுத்தினாங்க அப்படின்னாக்கா 1990. இதனை ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் அப்படின்றது வெளியிட்டது. ஓகேங்களா? இது வெளியிட்ட அமைப்பு எதுனாக்கா UNDP. இது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் அமைக்கப்பட்டது. இது நிறைய டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 எல்லாத்துலேயுமே இந்த கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட்டேஷனாக இருக்குது. இதனால நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னது அப்படின்னாக்கா, எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு, அடுத்தது கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகேங்களா? எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இதன் அடிப்படையில் தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றதே அமைக்கப்பட்டது. ஸோ அந்த 3 குறியீடும் நமக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடுங்களா? ஸோ வாழ்நாள், அதாவது ஆயுட்காலம் என்பது பிறப்பின் பொழுது வாழ்நாள் எதிர்பார்ப்பின் மூலம் கணக்கிடப்படுகின்றது. அடுத்தது கல்வி குறியீடு. ஸோ கல்வியோட தகுதி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? GDPங்களா? ஸோ வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தியின் அடிப்படையிலான தனிநபர் வருமானத்தை கொண்டு கணக்கிடப்படுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா?
இப்போ வாழ்க்கை தரம் அப்படின்றது எதன் அடிப்படையில் அப்படின்னாக்கா வாங்கும் சக்தியின் அடிப்படையிலான தனிநபர் வருமானத்தை கொண்டு கணக்கிடப்படுகின்றது. ஓகேங்களா? ஸோ அதாவது மனித மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிடுவதற்கு முன் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச மதிப்புகள் ஒவ்வொரு குறியீட்டிலும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இதுவும் கொஸ்டின். ஒவ்வொரு பரிமாணத்திலும் அதன் செயல்பாடுகள் 0க்கும் 1க்கும் இடையிலான மதிப்பில் கணக்கிடப்படுகின்றது. ஓகேங்களா? ஸோ HDA ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னாலே வந்து அதோட வேல்யூ வந்து 0லேருந்து 1க்குள்ள தான் வந்து இருக்குமே. ஓகேங்களா? ஸோ அந்த எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னாக்கா அதிகபட்ச மதிப்பிலேருந்து குறைந்தபட்ச மதிப்பு மைனஸ் பண்ணி அது கீழே போட்டு உண்மை மதிப்பிலேருந்து குறைந்தபட்ச மதிப்பை வந்து போட்டு அதை வந்து மேலே போடுறாங்க. ஓகேங்களா? அதாவது அதிகபட்சம் எவ்வளவோ அதை கீழேயும் உண்மையான மதிப்பு என்னவோ அதை மேலேயும் போட்டு கால்குலேட் பண்ணுறது தான் இந்த அந்த பரிமாண குறியீடுன்றது கால்குலேட் பண்ணுறது. செய்தியை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ஸோ திட்டக்குழுவின் 2011ஆம் ஆண்டு மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி மனித வளர்ச்சி குறியீடு 1980 முதல் 2011 வரை குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேறியல சொல்லலாம். அதாவது மனித மேம்பாட்டு குறியீடு என்பது 1981ல் 0.302 அப்படின்ற மாதிரி 2011ல் 0.472 உயர்ந்துள்ளது. ஓகேங்களா? செய்தி தெரிஞ்சுக்கோங்க. 1981ல் எவ்வளோ இருந்துச்சுனாக்கா 0.302, 2011ல் 0.472. ஓகேங்களா? அடுத்தது ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற சபையின் சமீபத்திய மனித முன்னேற்ற அறிக்கையின்படி 188 நாடுகளில் இந்தியா 131வது இடத்தில் உள்ளது. இது வந்து 2016 கணக்கெடுப்பின்படி. ஓகேங்களா? ஸோ 188 நாடுகளில் இந்தியா ஒரு நடுத்தர அளவிலான மனித மேம்பாட்டு வலைத்துக்குள்ளாம் வந்து இருக்குன்னே சொல்லலாம். அடுத்தது 2016ஆம் ஆண்டுக்கான மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி இந்தியாவில் உடல் நலம், வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் காணப்படுகின்ற வட்டார வேறுபாடுகளின் காரணமாக இந்தியாவிற்கான மனித மேம்பாட்டு குறியீடு 27% அப்படின்றது கம்மியாக தான் இருக்குது, சரிந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2010ல் வந்து 0.580 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 2015ல் 0.624 இருந்துச்சு. 2014ல் இந்தியாவின் தரவரிசை அப்படின்றது 131ஆகவே இருந்ததுன்னே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 131 இந்த ரேஞ்சிலே தான் வந்து 2014லேயும் இருந்துச்சு, 2016லேயும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று பிஸ்வஜித் குஹா அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இது கொஸ்டின். மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடு என்பது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் யார்? பிஸ்வஜித் குஹா. இவர் வந்து HDI 1, 2, 3, 4 என்ற 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியுள்ளார். எத்தனை விதமான மனித மேம்பாட்டு குறியீடு உருவாக்கியுள்ளார் அப்படின்னாக்கா 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடை உருவாக்கியுள்ளார். யாரு? பிஸ்வஜித் குஹா. இதில் 1 அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்துடைய மனித மேம்பாட்டு அறிக்கையினை பொறுத்துள்ளது. வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, நகரமாதல் போன்ற 3 பரிமாணங்களை சேர்ப்பதன் மூலமாக அவர் மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான எல்லையை விரிவுபடுத்தினார். ஓகேங்களா? அவர் வந்து எந்தெந்த பரிமாணங்களை சேர்த்திருக்கார் அப்படின்னாக்கா வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, அடுத்தது நகரமாதல், இந்த 3 பரிமாணங்களை சேர்ப்பதன் மூலமாக மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான எல்லையை வந்து விரிவுபடுத்தியிருக்காரு இந்த பிஸ்வஜித் குஹா அப்படின்றவர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. ஸோ இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மனித மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிட தேவையான புள்ளி விவரங்களை மேம்படுத்தவும் குறியீட்டை விரிவுபடுத்தவும் தொடர்ச்சியான முயற்சிகள் அப்படின்றது மேற்கொண்டு வருகின்றனே சொல்லலாம். ஸோ இந்த HDA பொறுத்த வரைக்கும் முதல் 3 நாடுகள் பாருங்க, நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து. ஸோ நார்வே வந்து 0.949, ஆஸ்திரேலியா 0.939, சுவிட்சர்லாந்து 939 தான். ஓகேங்களா? ஸோ முதல் 3 நாடுகள் எது எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து ஆகும். ஓகேங்களா? ஸோ இதான் நமக்கு மனித மேம்பாட்டு குறியீடுக்கான பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்தது செய்திறன் குறியீடு PQLI, பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். இந்த செய்திறன் குறியீட்டு அப்படின்றத வந்து மோரிஸ் டி மோரிஸ் இவர் தான் வந்து உருவாக்கியிருக்காரு. இது வந்து யார் உருவாக்கியிருக்கா அப்படின்னாக்கா மோரிஸ் டி மோரிஸ் அப்படின்றத உருவாக்கியிருக்காரு. இது வந்து ஒரு நாட்டின் வாழ்க்கை தரத்தை அளவிட பயன்படுகின்றது. ஓகேங்களா? ஸோ ஒரு நாட்டுடைய வாழ்க்கை தரத்தை அளவிட பயன்படுது அப்படின்னாக்கா இந்த பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ மனித வள மேம்பாட்டு குறியீடு அப்படின்றது வந்து மனிதனுடைய மேம்பாட்டு அறிக்கை பிரசுரம் செய்கின்றனே சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போ வந்து ஒரு நாட்டுடைய வாழ்க்கை தரத்தை அளவிட பயன்படுதுனாக்கா செய்திறன் குறியீடுனே சொல்லலாம். இதற்காக வந்து அவர் வந்து எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், குழந்தை இறப்பு வீதம், எழுத்தறி வீதம் போன்ற 3 குறியீடுகளை பயன்படுத்தியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னாக்கா எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள், கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி இதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. அதுவே செய்திறன் குறியீடு அப்படின்றது பாருங்க, எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலம் இது வந்து அங்கேயே இருந்துச்சு. அடுத்தது
குழந்தை இறப்பு விகிதம், எழுத்தறி விகிதம். ஓகேங்களா? ஸோ குழந்தை இறப்பு விகிதத்தை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 குறியீடுகள் வந்து பயன்படுத்தி இந்த செய்தியின் குறியீட்டு எண் அப்படின்றது கணக்கிடுறாங்க. இதோடைய அளவு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா 1லேருந்து 100க்குள்ளே இருக்கணும். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னாக்கா 0லேருந்து 1க்குள்ளே. அதே பிக்யூஎல்ஏ அப்படின்னாக்கா 1லேருந்து 100க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அதோட வேல்யூன்றது 1லேருந்து 100க்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ 1 அப்படின்றது வந்து ஒரு மோசமான செயல்பாட்டையும் 100 என்பது ஒரு மிக சிறப்பான செயல்பாட்டையும் குறிக்கும்னு சொல்லலாம். ஸோ எதிர்பார்க்கப்படும் ஆயுளுக்கான குறியீட்டில் மேல் எல்லையான 100 என்பது 77 வருட ஆயுளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த குறியீட்டை ஸ்வீடன் நாடு 1973ஆம் ஆண்டே அடைந்து விட்டதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இந்த 100 அப்படின்ற ஒரு ரேஞ்சை 77 வருட ஆயுளுக்கு வழங்குறாங்களாம். இந்த அளவு வந்து இந்த குறியீட்டை வந்து பெற்ற நாடு எதுனாக்கா ஸ்வீடன். எந்த ஆண்டு அப்படின்னாக்கா 1973. ஸோ 1 அப்படின்றது வந்து 28 ஆண்டுகளுக்கான ஆயுளுக்கான வழங்கப்படுகின்ற ஒரு குறியீட்டுன்னு சொல்லலாம். இதனை கயானா பிசாவு அப்படின்ற நாடு 1960 பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஸோ பிக்யூஎல்ஏக்கும் ஹெச்டிக்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னாக்கா ஹெச்டியை பொறுத்த வரைக்கும் வருமானம் சேர்க்கப்படுகின்றது. ஓகேங்களா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வருமானம் சேர்க்கப்படுகின்றது. அதுவே பிக்யூஎல்ஏல பொறுத்த வரைக்கும் வருமானம் நீக்கப்படுகின்றது. ஓகேங்களா? அப்போ இதில் வருமானம் சேர்க்கப்படுகின்றது, இதில் வருமானம் நீக்கப்படுகின்றது. உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை ஹெச்டிஐ வந்து குறிப்பிடுகின்றது. உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாடுனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதுவே வெறுமனே உடல் சார்ந்த மேம்பாடு மட்டும் அப்படின்னாக்கா அது பிக்யூஎல்ஏ ஆகும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இவ்வளோதான் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டே. ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்தலாமா? ஸோ இதில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பொதுத்துறை வங்கிகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து எவ்வளோ சொல்லியிருக்கணும்னு சொல்கிறாங்க 50% அப்படின்றது கண்டிப்பாக வந்து மேலே கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 50%க்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதில் வந்து ஸ்டேட் பேங்க் பொறுத்த வரைக்கும் 58.60%, பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு 58.87% கவர்மெண்டோடைய பங்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த பொதுத்துறை வங்கிகள் பொறுத்த வரைக்கும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், மாநில வங்கிகள் மற்றும் கூட்டு நிறுவனங்கள் அப்படின்ற மாதிரி 2 வகையை வந்து பிரிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தனியார் துறை வங்கிகள் பொறுத்த வரைக்கும் இது வந்து தனியார் நிர்வாகிகளால் நிர்வகிக்கப்படுகின்றன. இந்தியாவில் மொத்த வங்கிகளில் 72.9% வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாகவும் மீதம் உள்ளவை தனியாரால் நிர்வகிக்கப்படுகின்றன சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு 27 பொதுத்துறை வங்கிகளும் 22 தனியார் வங்கிகளும் உள்ளன அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது நமக்கு தலைமை வங்கி எதுனாக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுதான் வந்து அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த வங்கி ஆட்சி, அதாவது வெவ்வேறு வங்கியோடைய ஆட்சியின் மூலமாக வங்கிகளுக்கு பணம் வழங்குதல், அடுத்து சிறிய அளவில் நிதி வங்கிகளுக்கு உரிமை வழங்குதல் போன்ற பணிகளை செய்ய அனுமதி அளித்துள்ளதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது வங்கிகள் தேசியமயமாக்கப்படுதல். ஸோ 14 பெரிய வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது ஜூலை 19, 1969. 6 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது ஏப்ரல் 15, 1980. ஓகேங்களா? அந்த 14 வங்கிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அலகாபாத் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க், தேனா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, சிண்டிகேட் பேங்க்கு, யூனியன் பேங்க்கு, யுனைடெட் பேங்க்கு, யூகோ பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற இந்த 14 வங்கிகள் அப்படின்றது 1969 ஜூலை 19 தேசியமயமாக்கப்பட்டது. அடுத்தது 6 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது ஏப்ரல் 15, 1980. அவை ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி, நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் சிந்து வங்கி, விஜயா வங்கி. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ ஹெச்டிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யார் வந்து உருவாக்கணும் அப்படின்னாக்கா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மஹபுல் உல் ஹக் அப்படின்றவரும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா குமார் சிங் என்பவரும் 1990 மேம்படுத்தியிருப்பாங்க. இதை வந்து வெளியிட்டது வந்து எந்த அமைப்பு அப்படின்னாக்கா ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் UNDP தான் வந்து வெளியிட்டிருக்கோம். இதில் வந்து 3 குறியீடுகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இதன் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட வேல்யூ பொறுத்த வரைக்கும் 0லேருந்து 1 அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? இதோட வேல்யூ என்ன 0லேருந்து 1 அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது 1981 மனிதவள மேம்பாட்டு குறியீடு 0.302. 2011 இதை தெரிஞ்சுக்கோங்க. 2011 0.472. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியா வந்து 136வது இடம் அப்படின்றது தான் வந்து மேக்ஸிமம் வந்து இடம் வகிக்குன்னே சொல்லலாம். அடுத்தது இந்த மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று சொன்னது யார் அப்படின்னாக்கா பிஸ்வஜித் குஹா அவர் தான் சொல்லியிருப்பாரு.
இதில் வந்து 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகள் உருவாக்கியுள்ளார். அவை HDI 1, 2, 3, 4 அப்படின்ற மாதிரி 4 விதமான மேம்பாட்டு குறியீடுகள் வந்து இருக்கு. இவர் வந்து என்னென்ன பரிமாணங்களை சேர்த்திருப்பார் அப்படின்னாக்கா, வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, நகரமாதல் போன்ற 3 பரிணாமங்களை சேர்ப்பதன் மூலமாக இந்த மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான எல்லையை வந்து விரிவுபடுத்தியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இந்த HDI பொறுத்த வரைக்கும் முதல் 3 நாடுகள் பார்த்தீங்கன்னாக்கா நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து. ஸோ நார்வே வந்து 0.949, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து 0.939 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்து செய்திறன் குறியீட்டு எண் ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் PQLA அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை யார் உருவாக்கணும் அப்படின்னாக்கா மோரிஸ் மோரிஸ் அவர் உருவாக்கியிருப்பார். ஓகேங்களா? இது வந்து எதற்காக வந்து அளவிடப்படுகின்றன அப்படின்னாக்கா ஒரு நாட்டுடைய வாழ்க்கை தரத்தை அளவிட பயன்படுதான் இந்த ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் சொல்லலாம். இதில் வந்து என்னென்ன குறியீடுகள் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலம், எழுத்தறிவு விகிதம், அடுத்தது குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்றது இங்கே வந்து சேர்த்துக்கிறாங்க. இதோட வேல்யூலேருந்து 1லேருந்து 100 வரைக்கும். ஸோ 1 அப்படின்றது மோசமான செயல்பாட்டையும் 100 அப்படின்றது வந்து மிக சிறப்பான செயல்பாட்டையும் குறிக்கும். ஸோ 100 அப்படின்றது வந்து ஒரு 77 வருட ஆயுளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த குறியீட்டை வந்து ஸ்வீடன் நாடு 1973 வந்து அடைந்து விட்டுன்னு சொல்லலாம். அடுத்தது 1 என்பது வந்து 28 வருட ஆயுளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த 28 வருட ஆயுட்காலுக்காக வழங்கப்பட்ட இந்த 1 என்ற மதிப்பை வந்து கயானா பிசாவு அப்படின்ற நாடு 1960 வந்து பெற்றுள்ள சொல்லலாம். ஸோ இந்த PQLAக்கும் HDIக்கும் உள்ள ஒரு வேறுபாடு இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா HDIயில் வருமானம் சேர்க்கப்படுகின்றது, PQLAலேருந்து வருமானம் நீக்கப்படுகின்றது. ஓகேங்களா? அடுத்தது உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாடுனா HDI, வெறுமனே உடல் சார்ந்த அமைப்பு மேம்பாடு மட்டும் அப்படின்னாக்கா அது PQLA ஆகும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இதோட நாம் இந்த இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் இந்த லெசன் அப்படின்றது நாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஃபைனலாக நமக்கு வந்து இந்த மாதிரி சொற்களஞ்சியம், அப்புறமேட்டுக்கா நினைவூட்டல், அந்த மாதிரி நமக்கு வந்து ஷார்ட்டாக அந்த லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ரீடு கண்டிப்பாக விட்டுக்கணும். ஓகேங்களா? நம்ம உள்ளே படித்ததை இங்கே நமக்கு அழகாக திரும்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இன்னையோட நம்ம வந்து இந்த 11th எக்கனாமிக் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் அப்படின்ற லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.